வாங்க சார். வணக்கம். வணக்கம். வாங்க. இந்த ஹோட்டல வாங்க போறது இவர்தான். ஆமா சார். நல்ல விஷயம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. வாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். போய் பாருங்க. வாங்க. கிச்சனை பார்த்துடலாமா? சரி சார். வாங்க சார், நீ வாப்பா. ம். என்ன சார், எல்லாம் திருப்தியா இருக்கா? எனக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்கு சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். கேளுங்க சார். நாங்க நாளைக்கே வந்தா கூட இந்த ஹோட்டல் அப்படியே எடுத்து ரன் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல கண்டிஷன்ல இருக்கு சார். அப்புறம் எதுக்காக இந்த ஹோட்டலை நீங்க விக்கிறீங்க சார்? சார், எனக்கு இந்த ஹோட்டலை தொடர்ந்து நடத்தணும்னு தான் ஆசை. நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு சார். எனக்கு ஒரே பையன்தான். அவனும் ஆஸ்திரேலியாவுல சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் என் மனைவியும் இங்க தனியா இருக்கிறத அவன் விரும்பல. வயசான காலத்துல ஏன் தனியா இருக்கீங்க, என்னோட வந்துருங்கன்னு அவன் சொல்றான். எங்களுக்கும் இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அதான் இந்த ஹோட்டலை வித்துட்டு அவன் கூட போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இல்லனா நாங்க இந்த ஹோட்டலை விற்கவே மாட்டோம். சார், சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கேட்டீங்க, அவ்வளவுதானே. எனிகோ, இது ரொம்ப ராசியான ஹோட்டல். இந்த ஹோட்டலை வச்ச பிறகுதான் நான் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன், பையனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார், இந்த ஹோட்டல் மெயினான இடத்துல இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் ஆகும். குவாலிட்டியும் டேஸ்ட் மட்டும் நல்லா கொடுத்துட்டா போதும், வியாபாரம் பிச்சுக்கிட்டு போயிடும். உங்க ஹோட்டல் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சரிங்க, பேசி முடிச்சிடலாம்ல? முடிச்சிடலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே பேசினபடி அதே அமௌண்ட்டுக்கு முடிச்சிடலாம்ல சார்? ஓகே சார், முடிச்சிடலாம். ஓகே. இது கொடுங்க. சகல, நீயே கொடுப்பா. நீங்க தானே ஹோட்டல் ஓனர், உங்க கையில கொடுங்க. குடிங்க. அப்படியே முருகா, நீ தான் துணைக்கு இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.